இஸ்ரேல் விமானப்படை லெபனான் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் லெபனான் எல்லையில் டாங்கிகளை குவித்து இருக்கிறது இஸ்ரேல். இது தொடர்பான மேலதிக தகவலை மூத்த இணையாசிரியர் ஹரிஹரன் வழங்க கேட்போம். ஹரிஹரன் வணக்கம். தொடர்பான மேலதிக தகவலை நீங்க பதிவு பண்ணலாம். நியூ ஆர்டர் அப்படின்னு பெயரிட்டு இருக்கக்கூடிய ஆபரேஷன்ல ஹெஸ்புல்லாவுடைய தலைவர் நஸ்ரல்லாவை வீழ்த்தி இருக்கிறது இஸ்ரேல். இது போர் பதற்றத்தை குறைக்காமல் மேலும் அதிகரிக்கத்தான் செய்திருக்கிறது. அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு இஸ்ரேல் தயாராகிறது. அதாவது இதுவரைக்கும் வான்வழி தாக்குதலையே இஸ்ரேல் நடத்தி இருக்கிறது நஸ்ரல்லா கொல்லப்பட்ட இந்த ஆபரேஷன் வரைக்கும். ஆனா இப்போ தரை வழி தாக்குதலுக்கு தயாராகிறது. அதனது வெளிப்பாடுதான் நீங்க குறிப்பிட்டது போல, நம்ம முக்கிய செய்தியில பார்ப்பது போல டேங்கிகள் குவிப்பு தென் லெபனானுக்கு நுழையறதுக்கு முழு தயார் நிலையில இருக்கிறது. அதாவது கிரவுண்ட் டிஃபென்சிவ் என்று சொல்லுவாங்க. இதுவரைக்கும் வான்வழியாக தாக்குதல் நடத்திட்டு இருந்த இஸ்ரேல் தன்னுடைய வீரர்களை, தன்னுடைய டேங்கிகளை, படைகளை தரை வழியாக தெற்கு லெபனானுக்குள்ள அனுப்புறதுக்கு தயாராக இருக்கிறது. 3 ரிசர்வ் பெட்டாலியன்களை இதற்காக சேர்த்திருக்கிறாங்க. எல்லா படைகளும் தயார் நிலையில இருக்கிறாங்க. இது ரகசியமா அவங்க வச்சுக்கல. கடந்த சில நாட்களாகவே தளபதி, ராணுவ தளபதியை வெளிப்படையா சொல்லியிருக்கிறாரு, நமது படைகள் உள்ள போறதுக்கு தயாரா இருக்கு அப்படின்னு. ஹெஸ்புல்லாவோட லெபனானில் இஸ்ரேல் விமானப்படை தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வரக்கூடிய நிலையில் லெபனான் எல்லையில் டாங்கிகளையும் குவித்து வருகிறது இஸ்ரேல். ஹிஸ்புல்லா தலைமையகத்தில் நடத்திய தாக்குதலில் நஸ்ரல்லா உயிரிழந்ததாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்திருந்த நிலையில் மத்திய கிழக்கில் பதற்றமானது அதிகரித்திருக்கிறது. லெபனான் எல்லையில் டாங்கிகளை இஸ்ரேல் குவித்து வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.